வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை விரும்பினது நீங்கள் தான். அந்த நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்ட நபர்களும் நீங்கள் தான். அந்த கடவுளே வந்து குடியிருக்கக்கூடிய அந்த நல்ல மனசை கொண்ட நபர்களும் நீங்கள் தான். ஆகவே தான் இந்த பதிவுகள் தொடர்ந்து உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஆகவே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாளைய நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக உங்களை பயணிக்க வைக்க போகுதுன்றதை நீங்கள் முதல்ல நம்புங்க. அதுக்கான நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிங்க. இந்த பதிவு இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கேட்ட அந்த கணிப்புகளை நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய பேர் கேட்டது, இனி இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே, இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அவரவர்கள் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய கசப்பான உண்மைகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உண்மைகள் இதுவரை உங்கள் கண்ணில் படாமல் உங்கள் காதில் கேட்காம இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்றைக்கு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இதை கடந்து செல்ல வேண்டும்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றியை எவராலுமே தடுக்க முடியாது. இது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது உங்களை பக்குவப்படுத்தும். இது உங்களையே உங்களுக்கு யாருன்னு காட்டும். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் நினைத்த வெற்றியை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. அந்த இடத்த நீங்கள் அடைந்து விடலாம். அதற்கான மனநிலையும் நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. அதற்கான சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. இனி வாய்ப்பை தேடாமல் வாய்ப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சுனாவே நீங்கள் முழுமையாக நம்புங்க, இறைவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். பிரபஞ்சம் உங்களுக்கான நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் அந்த நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு அந்த மனிதனுடைய கண்ணில் பற்றுச்சுனாவே அந்த மனிதனுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பதிவுகள் உங்களுக்கான மாற்றத்தை முழுமையாக கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை கொடுக்குறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எப்பவும் போல் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவது தான் நமது லட்சியமாக இருக்கணும். அந்த ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே தான் எல்லா விஷயமுமே அடங்கியிருக்கு. உங்கள் லைஃப்க்கான எதிர்காலத்திற்கான செல்வ செழிப்பாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், சந்தோஷமாகட்டும், மகிழ்ச்சி, உங்கள் அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அடிப்படை அஸ்திவாரம் ஒரு நல்ல அழகான ஆரோக்கியமான குடும்பம். அதை அமைத்து கொண்டால் அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்த அடையணும்னு நினச்சாலும் அடையலாம். ஆகையால் முடிஞ்சளவுக்கு வாழ்க்கையில் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து நல்லதொரு குடும்பத்தை உருவாக்க ஆரம்பிங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் மனநிறைவோட மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பொருளாக இன்றைக்கி நம்ம உருவாக்கி கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்றைக்கி நம்பிக்கையோடு வாங்கி திரும்ப திரும்ப நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்வில் இனிதே நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்த ரிவ்யூ, வாட்ஸ்அப்பில் வாங்கினவங்க திரும்ப நீங்கள் அனுப்பின உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் கேட்டேன். உண்மையிலுமே மிக மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சி. உடம்பே சிலிர்க்குது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய நபர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த ஆஃபரில் நம்ம கொடுத்துருந்தோங்க ஐயா, 1 கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு, இந்த பாக்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி இதுவும் நான் கொடுத்துட்ருக்கேன். 11 சிவப்பு குண்டின் மணிகள், 11 மினி கோமதி சக்கரங்கள்னு ஒரு முறை இந்த 1 கிலோ ஆஃபரில் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு முறை வாங்கும் பொழுதே அவர்களுக்கு இத்தனை ஆன்மீக பொருளும் அவங்க லைஃப்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துடணும், லைஃப்பில் அடுத்த கட்டம் அவங்க வந்துடணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பெரிய ஆஃபர் நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி ஜாதக பதிவு, இப்போ ஜாதக கணிப்புகளையும் இலவசமாக இதன் மூலமாக, இந்த ஆஃபர் மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வெயிட் பண்ணி, அதாவது 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி ஜாதக கணிப்புகளை பொறுமையோடு வாங்கி மகிழ்ச்சியோடு இப்போ உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பதிவை பார்க்கும் நபர்களாகட்டும், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கிய நபர்களாகட்டும், ஜாதகம் பார்த்தவங்களாகட்டும், எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு தேடல் தான் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இத்தனை விஷயங்களும். இவை உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டி செல்லும். அதை நீங்கள் முழுமையாக நம்பணும்.
சரிங்களா? சரி, இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த 9345397996 இந்த நம்பரை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தானே வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தாங்க ஐயா இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கால் பண்ண வேணாம். கால் பண்ணால் இது நாட் இன் யூஸ்ன்னு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பரை ஆரம்பத்தில் கால் பண்ணால் வர மாதிரி தான் வச்சுருந்தோம். ஆனால் நம்ம பதிவுகள் வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் பார்க்கறனால வெளிநாட்டு தமிழ்வாழ் மக்கள் வந்து அங்கே பகல்னா இங்கே இரவு இல்லை, ஆகையால் அவங்க பகல் நேரத்தில் அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. இங்கே இரவு நேரங்களில் நிறைய ஃபோன் கால் வருது. நம்ம ஓய்வெடுத்து தூங்குறதே கொஞ்சம் நேரம் தான், அதுலேயும் நிறைய ஃபோன் கால் வருது. அதை நம்ம அட்டன் பண்ணலினா அவங்க கோச்சுக்கிறாங்க, என்னப்பா ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. அதனால தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டைம் எடுத்து அதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் தான் நான் இது வாட்ஸ்அப்புக்காக மட்டும் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு நம்பர் கூட மாற்றிடாதீங்க. 9345397996 இதை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் மூலமாக ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாதக பலனும் நீங்கள் இதே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். சிம்மம் ராசி, சிம்ம ராசிக்காரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆண்களாகட்டும் குறிப்பாக பெண்களாகட்டும், இவர்கள் இந்த கடவுள் இந்த வாழ்க்கையில் இந்த ராசியில் இவர்கள் பிறந்தது நிறைய நபர்கள். ஆனால் சிம்ம ராசியிலக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு தான் இந்த ராசியில் நான் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை சொல்லணும்னா அப்படி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தன்னுடைய வேல்யூ தெரியாத நபர்களாக தான் அவங்க அவசரப்பட்டு இந்த வார்த்தைகளை விட்டுறாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ராசிக்காரர்கள் நாட்டையே ஆண்ட ராசிக்காரர்கள், ஆளுமை திறன் கொண்டவர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே இந்த ஒரு நாட்டுக்குள்ளே உலகத்துக்குள்ளே கொண்டு வந்த நபர்கள். அந்தளவுக்கு ஆளுமை திறனும் ஒரு தலைமை பண்பையும் கொண்டவர்கள். இருந்தாலும் இவர்களுடைய வாழ்வில் அதான் நம்ம எல்லாமே 100% பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இந்த இடத்துலையும் வருது. சிம்மராசிக்காரங்களுக்கு என்னதான் இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் இவர்கள் வாழ்வில் இவர்கள் தெரிந்து கொள்ளாத சில விஷயத்தினால தான் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய இடத்த அடைய முடியாமல் போயிடுறாங்க. என்ன தெரிந்து கொள்ளாத உண்மை, அதுதான் நான் சொன்ன அந்த கசப்பான உண்மைகள் அப்படின்றது. இந்த கசப்பான உண்மைகளை என்னைக்கு சிம்மராசிக்காரங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்கான வழிகளை இவர்கள் அழகாக தீர்மானம் செஞ்சிடலாம். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இனி வரக்கூடிய அடுத்த சில நிமிடங்கள் சிம்மராசிக்காரங்க எங்கேயும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்கேயும் மைண்டை திசை திருப்பாமல் ஒரு ஹெட்செட் போட்டு ஒரு இடத்துல அமைதியாக தனியாக உட்காந்து இவை முழுவதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இது இந்த பதிவு முடிகிறப்ப உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் லைவாக ஏற்படும், அது நீங்களே பார்ப்பீங்க. சரி, இப்போ பார்ப்போம். முதல்ல சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஐயா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அது இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க, அது இல்லைன்னா சந்தோஷம். ஆனாலும் இறுதியாக சில விதிமுறைகளை உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஈகோ, அதிகப்படியான ஒரு ஈகோ, இந்த ஒரு இடத்துல சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வெற்றிகளை இவங்களே தவிர்த்து விட்டு வந்திருக்காங்க. இது சிம்ம ராசிக்காரருடைய வாழ்வில் நடந்திருக்கு. ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம், அதிகப்படியான ஈகோ அப்படின்றது இவங்களையே அறியாமல் இது ஒரு சாதாரண குணம் மாதிரி, சாதாரண ஒரு பழக்க வழக்கம் மாதிரி இயற்கையாகவே இவங்களுக்குள்ளே வர்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ முதல் ஒரு விஷயம்தான் ரொம்பவே ஆரம்பிக்கும் போதே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்குள்ளே அந்த ஈகோ இருக்குன்னா அதை உங்கள் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் சில இடங்களில் சில நபர்களுக்கு அவங்களுக்கான பதில் தராமல் உங்களை வெளியேற செய்திருக்கும். பொறுமைக்கு எதிராக அந்த ஈகோ நின்றுருக்கும். உங்களை நிம்மதியாக பொறுமையாக அமைதியாக நின்று ஒரு வெற்றி அடைய விடாமல் உங்கள் கோபத்தை அதிகப்படுத்தி வெளியேற வச்சுருக்கும், அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க விடாமல். அப்போ இது ஒரு கசப்பான விஷயமாக தான் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏங்க அந்த ஈகோ, அந்த கோபம் இதெல்லாமே எனக்கு இயற்கையாகவே அது வருது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறாங்க, அப்போ எங்களுக்குள்ளே அது வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க. அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இப்போ நான் அதை தான் சொன்னேனே, இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடந்து வர்றவங்க தான் அவங்க நினச்ச இடத்த முழுமையாக அடைய முடியும்.
அப்போ பாருங்கள், அதிகப்படியான அந்த ஈகோன்ற விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க பல இடங்களில், ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த ஈகோ பிரச்சனைகள் திருமணமானவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது தெரியுங்களா? அப்போ இவையெல்லாம் தான் இவர்களுக்கே தெரியாமல் இவர்களுக்கான அடுத்து கிடைக்க இருக்கக்கூடிய நல்லதை அவசர முடிவை எடுக்க வச்சு, கோவத்தை வெளிக்காட்ட வச்சு, அந்த பொறுமையை இழக்க வச்சு, அந்த நல்லதை அடையிறதுக்குள்ளே இவங்க அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. அப்போ பாருங்கள், முதலில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதிகப்படியான ஈகோ இருக்கவே கூடாது சிம்ம ராசிக்காரர்களிடம். முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி நினச்சி நாளைக்கே மாற்றிட முடியாது தான். ஆனால் இனி கட்டுப்படுத்த ஆரம்பித்து பாருங்கள், அதனுடைய விளைவு உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு. இதே ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாராட்டிற்கும் புகழுக்கும் ஏங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இது உண்மை அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தனியாக எல்லோரும் உட்காந்து இந்த பதிவை கேட்டுட்ருப்பாங்க. இல்லைனா வெகு சில நபர்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து உள்ள ஃபேமிலியோடய கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் எப்படி நீங்கள் உட்காந்து கேட்டாலும் உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் இது உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்களா, இல்லை பொய்யே இல்லை இது என் லைஃப்குள்ளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றத நீங்கள் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குன்னா இருக்குது, ஆமாங்க இந்த விஷயம் இருக்குது, இதை நான் கண்டிப்பாக மாற்றிட்டே ஆகணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க உங்கள் மனசாட்சிக்குள்ளே. இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலைப்பா நமக்கு இல்லை இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு இது போன்ற சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரப்போ அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொள்ளும் நபர்கள் தான் ஒரு சிறந்த முன்னேற்ற பாதையில் செல்ல தகுதியானவர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாராட்டிற்கும் புகழுக்கும் ஏங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால அனைவரின் மீதும் சில நேரங்களில் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற வாய்ப்புகள் இருக்குது. இதில் பாருங்கள், பாராட்டிற்கும் புகழுக்கும் ஏங்கக்கூடிய நபர்களாக இவங்க பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் அதை சொல்லினாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஆசை இருக்கும். அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அதற்கான இப்போ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பாராட்டி புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அவங்கள இவங்க ஒரு பரவாயில்ல, அவங்க நம்மளுக்கு நமக்கேற்ற நபர் அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்க வைக்கும். இவர்களை ஆரம்பத்தில் சிந்திக்க வைக்கும். இப்போ நம்ம சொல்வது எல்லாமே ஒரு 45, 55, ஒரு 60 வயதை நெருங்கிய நபர்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்றதை அவங்க மனசுக்குள்ளேயே இந்நேரம் சொல்லிக்குவாங்க. இதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் 60, 65 வயதான முதியவர்கள். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், பாராட்டிற்கும் புகழுக்கும் ஏங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்காக உங்கள் வேலைகளை கெடுத்துக்கொண்டோ, தேவையற்ற பணத்தை செலவழித்து கொண்டோ, அல்லது யாரையாவது ஒருத்தரை நம்பி நீங்கள் நேரத்தையோ பணத்தையோ செலவு செய்து கொண்டிருந்தாலோ அங்கு ஏமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க கையில் பணம் இருக்குன்னா வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை தெரிந்து கொண்ட சில நபர்கள் இவங்களை பயன்படுத்திக்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஒரு இடத்துல தான் சிம்ம ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச 90% மாட்டிடுவாங்க. எங்கே மாட்டிடுவாங்க? இவர்களை வைத்து மற்றவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த வட்டத்துக்குள்ளே வராமல் போக மாட்டாங்க. அதுக்குள்ளே வெளியில் போனவங்க, தப்பிச்சு போனவங்க சில பேர் தான். அதுக்குள்ளே மாட்டிட்டவங்க நிறைய பேர். என்னென்னா இவர்களிடம் உள்ள திறமைகளை, இவர்களிடம் உள்ள ஆளுமை திறனை, இவர்களிடம் உள்ள பணபலத்தை எல்லாம் வைத்து மற்றவங்க பிளான் பண்ணுவாங்க. ஓ இவங்கக்கிட்ட இந்த பவர் இருக்குது, இவங்களை இந்த இடத்துல மெயினாக நிற்க வச்சு பண்ண வச்சு அதன் மூலமாக வரதை நம்ம ஒரு செட்டில்மெண்ட் பார்த்துடலாம், நம்ம ஒரு முன்னேற்றத்தை பார்த்துடலான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவர்களை நெருங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், வேலை ரீதியாகவும் இருக்கலாம், என் சொந்தக்காரங்களில் கூட அப்படி யாராவது நினைக்கலாம், நண்பர்களில் கூட யாராவது அப்படி நினைக்கலாம். இப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே சொல்கிறேன், ஐயா நீங்கள் எந்த வேலையை வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொழிலுக்கான எந்த ஒரு பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் போய் நிற்கிற இடம், உங்களை நம்பி நீங்கள் செய்கிற இடம்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு கை கொடுத்துரும். வேற ஒருத்தரை நம்பி வேற ஒருத்தருக்காக நீங்கள் போய் நிற்கிற ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இப்போ யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ யாராவது ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த இடத்துல நில்லுங்கப்பா, நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க.
நீங்கள் 10 மணிக்கு அங்கே போயிடுவீங்க, இல்லைன்னா ஒரு 10:10க்கு ஒரு 10:15 கூட நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, அவங்க வரதுக்கு 1 ஹவர் லேட் பண்ணுவாங்க, அரை மணி நேரம் லேட் பண்ணுவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நேரத்தை சரியாக கடைபிடிக்கணும்னு நினைக்கிற நபர்கள் தான். ஆனால் அவர்களைப் போலவே அங்கே வரக்கூடிய நபர்களும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, இவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களிடம் இவங்க கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை நெருங்கி வரத்தான் செய்வாங்க. நான் வருவாங்களோ இல்லையோன்னுலாம் சொல்லலை, கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் வரக்கூடிய நேரத்தில், அப்படி பேசக்கூடிய நேரத்தில் நீங்கள் மனம் மாறுதல்களுக்கு உள்ளாயிடக்கூடாது, நீங்கள் மைண்ட் வாஷ் ஆகிடக்கூடாது. தெளிவாக நீங்கள் இருக்கணும். எதற்காக நம்மக்கிட்ட, ஏன்னா ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் யார் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தை பேசினாலும் எதன் நோக்கத்தில் பேசுகிறார்கள், என்ன தேவை நம்மக்கிட்ட பேச, இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, என்ன எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் ஏன்னா அதில் நடுவில் நிறையா உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, பாராட்டுவாங்க, இது எல்லாமே நடக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையான தன்மை, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பவர். அங்கே தான் கடவுள் சோதிப்பார். நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்கன்னா அப்படியே இன்னொருத்தர்கள், மற்ற நபர்கள் அவங்க லைஃப்க்காக பயன்படுத்தி அவங்க முன்னேறிட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து நீங்கள் தான் தனியாக நின்றுட்டுருப்பீங்க. அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? உடனே ஒருத்தர் மேலே அதிக நம்பிக்கை வைப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது, சரிங்களா? அதே போல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐயா ஒரு விஷயத்தை தெளிவாக உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. பல தோல்விகளுக்கு பிறகு தாங்க உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் சிம்ம ராசியில் பிறந்த ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ இருக்காங்கன்னு வைங்க. இப்போ அவங்களுக்கெல்லாமே, அவங்களாகட்டும் இல்லை ஒரு 25-30 வயசு வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பக்குவம் தேவை, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா எடுத்த உடனே ஒரு வெற்றி கிடைக்குன்ற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். இதை நம்ம பண்ணால் உடனே ஒரு மாற்றம் கிடைச்சிடணும், ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடணும், நம்ம வெற்றி பெற்றணுன்ற ஆர்வத்தோடு தான், அதிக ஆர்வம் கொண்ட நபர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. சில பேர் ஆர்வ கோளாறுன்னு கூட இவங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அதிக ஆர்வம் கொண்டு தான் ஒரு முயற்சி எடுக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதில் உடனே ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இவர்களுக்கு எழுதப்படாத விதி என்னென்னா, பல தோல்விகளுக்கு பிறகு தான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் என்ன கேட்டால் அதுதான் சரியான ரூட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு. அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட். அதுதான் நீங்கள் நினைக்கலாம், ஏங்க என்னங்க இவ்வளோ பல தோல்வி கிடச்சி அப்புறம் என்னங்க வெற்றி? ஆமாம், அந்த பல தோல்விகள் தான் கடைசியாக கிடைக்கிறதுக்கான அந்த வெற்றிக்கான மதிப்பு. அதுதான். அப்போ இத்தனை தோல்விக்கு அப்புறம் அந்த வெற்றி கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய மதிப்பு, அது எவ்வளோ வேல்யூவான விஷயம். ஏன்னா இது எங்கே கனெக்ட் ஆகுது? நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் ஐயா, அதிகப்படியான ஈகோ, அப்புறம் பாராட்டிற்கும் புகழுக்கும் ஏங்குதல், இது எல்லாம் எங்கே கனெக்ட் ஆயிரும்? எடுத்தோடனே ஒரு வெற்றி கிடச்சிட்டா இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசிக்காரங்க. ஏன்னா இயல்பாகவே அந்த பழக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எடுத்தோன்னே ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னு வைங்க, இதெல்லாம் இயல்பாகவே அவங்களுக்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆயிரும், கனெக்ட் ஆயிரும். அதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வர்றது ஒரு சரிவை ஏற்படுத்திடும்னு தெரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நபர்கள் வெகு சிலர் தான். எல்லோருக்கும் அந்த ஞானம் பிறப்பதில்லை, எல்லோரும் அதை பற்றி புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் நான் சொல்லியிருக்கேனே, இந்த உலகத்தில் அனைவருமே வாழ்க்கையை புரிந்து கொண்ட நபராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் வாழவே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு இங்கே நிறைய விஷயங்களை வாழ்க்கைக்கான புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ சிம்ம ராசிக்கார நண்பர்களே, பல தோல்விக்கு பிறகுதான் ஒரு வெற்றி அமையும் என்பதை மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கோங்க. அந்த மனப்பக்குவம் உங்களை என்ன பண்ணுன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் ஆரம்பத்தில் தோல்வி கிடைக்கும்போது பெரிய அளவு உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்காது. ஏன்னா உங்கள் மனசுக்கு தெரியும் இது ஆரம்பத்தில் சில தோல்விகள் வரத்தான் செய்யும். அதுக்குள்ளே போய் இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா, ஏங்க அந்த தோல்வி வரும்? முதல்ல ஏன் எடுத்தோன்னே வெற்றிவே பெற முடியாதா? ஐயா அதை எடுத்தோன்னே தோல்வி தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் அதுக்குள்ளே ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் முழுமையான பங்கு உங்ககிட்டேருந்து வருதுன்றதை விட அங்கே வேறு சிலரினுடைய என்ட்ரியும் இருக்கும்.
ஏன்னா உங்களுடைய இலக்கே பெரிய இலக்காக தான் இருக்கும். அந்த பெரிய இலக்கை அடைய முழுமையாக உங்களுடைய முயற்சி மட்டும் போதாது. சில இடங்களில் சில நபர்களுடைய பங்கும் வரும், அவங்களுக்கானது நேரமும் வரும் உள்ள. அப்போ இங்கே தான் இருக்குது பிரச்சனையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான நபர்கள் அமைவதே கடினம் அவங்க லைஃப்பில். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தொழிலுக்கான, வேலைக்கான, என் வாழ்க்கை துணைன்னு கூட எடுத்துக்கலாம். அமைவதே வந்து அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அப்போ இதெல்லாம் வருதுன்றதுனால தான் ஆரம்பத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே ஏதாவது ஒரு நபர்களால் ஏதாவது ஒரு இடத்துல இவங்க நினச்சது சில இடங்களில் நடக்காமல் சில தோல்விகளை பார்ப்பாங்க. அந்த தோல்விகள் இவர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தும். அந்த உண்மையை அந்த நேரத்தில் புரிந்து கொண்ட சிம்மராசிக்காரர்கள் புத்திசாலிகள், பக்குவப்பட்ட நபர்களாக மாறுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்காம போனவர்கள் நிறைய பேர். அதனால தான் மீண்டும் மீண்டும் தொடர் தோல்விக்கு காரணமாகறாங்க. இதை சிம்மராசியில் பிறந்தவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போய் போதும். அப்போ சில தோல்விகள் வரத்தான் செய்யும், இது இயற்கை. அந்த தோல்விகள் உங்களுக்கு சில பாடத்தை உணர்த்தும், சில உண்மையை உணர்த்தும். அதை கண்களை திறந்து காது கொடுத்து தெளிவாக கேட்டுக்கொண்டு தெளிவாக பார்த்து கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகளில் ஒரு வெற்றி மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ இதெல்லாமே ஒரு கசப்பான உண்மைகள் தானே. ஏன்னா இப்போ யாருமே ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோன்னே ஏங்க எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டங்க, தோல்வி தாங்கன்னாவே உங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த என்னடா அவன் அபசகுணமாக பேசுகிறான், எடுத்தோன்னே இப்படி பேசுகிறான்பாங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், எடுத்தோன்னே ஆஹா செம்ம வெற்றி பெற்றுங்கன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து 3 வாட்டி தோல்வி அடைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம சொன்ன வார்த்தைகளில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் பின்னாடி. சரிங்களா? அப்போ இங்கே எது கடினமோ, இங்கே எது கசப்போ, எது நடைமுறையில் சாத்தியமோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் மனசு பக்குவப்படும். அந்த வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்லும் வரை, அந்த வெற்றியை அடையும் வரை தொடர் முயற்சி செய்வதற்கான பொறுமையும் நிதானமும் அந்த மனசும் அப்போ தான் உருவாகும். சரிங்களா? அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் இருக்கிறத பார்த்துருக்கலாம். ஆரம்ப ஏன் இந்த காதல்ன்ற விஷயத்த சொல்கிறேன்னா, அடுத்து இது திருமணத்தில் ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வரும். இதை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த லவ்ன்ற விஷயம், இந்த காதல்ன்ற விஷயம்லாம் பெரும்பாலும் தோல்வி அடைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கனாவே பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்வில் சில நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் 50% 50%ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இவர்களுக்கு அந்த காதல் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் சிம்மராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஒருவேளை அந்த படிக்கிற நேரத்தில், ஸ்கூல் காலேஜ் போயிட்டுருக்கிற நேரத்தில், அந்த காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் என்ன கேட்டால், பர்சனலாக கேட்டால், இவை எல்லாமே அந்த நேரத்தில் தேவையற்ற நமக்கு நேரத்தையும் காலத்தையும் முன்னேற்றத்திற்கான விஷயத்தையும் யோசிக்க விடாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த அன்பு காதல்னா என்னென்னா அன்பு, பாசம். இது நாம் வாழ்ந்து இறக்கும் வரை, இந்த உலகத்தில் இருந்து இறக்கும் வரை உங்களுக்கு 60-65 வயது ஆனாலும் உங்களால் ஒரு நபர் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்த முடியும். ஏன்னா அந்த மனசு உங்ககிட்ட இருக்கும். எல்லா மனிதர்களிடம் மனம் உண்டு, மனம் இருக்கும் இடத்தில் அன்பு பாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் உழைக்கும் நேரம், முயற்சி எடுக்கும் நேரம், இளமையுடன் இருந்த நேரம், ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சு சிரமப்பட்டு அந்த வெற்றியை அடையக்கூடிய அந்த திறமை இருக்கக்கூடிய அந்த நேரம், இவையெல்லாம் தான் அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் இளமையுடன் எந்தளவுக்கு வேகமாக செயல்படுறீங்களோ அந்த வேகம் 60-65 வயதில் வருவது இல்லை. இதுதானே நடைமுறையில் உண்மை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்தெந்த விஷயம் அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையோ அதை மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்க. இதுதான் ஒரு அழகான
தெளிவான ஒரு வழிமுறை இதுதான். இது திரும்பவும் சொல்கிறேன், கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அந்தந்த வயதுக்கேற்ற விஷயங்களை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை என்னும் வட்டத்துக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கணும். இதுதான் அந்த கடுமுறையான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுற அந்த தருணம் இதுதான். அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கை என்னும், ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களே தனக்குள்ள ஒரு தனக்கென ஒரு வட்டத்தை போட்டு உருவாக்கிக்குவாங்க. இங்கே அந்த ராசிக்காரங்களை நீங்கள் நல்லா வளர வளர நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கும், சரிங்களா? அவங்களுக்குன்னு நடைமுறை சில விஷயங்கள் அவங்களே உருவாக்கிக்குவாங்க. இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், இந்த மாதிரி முயற்சிகள் தான் எடுப்பேன், இந்த இடத்த நான் அடைவேன்றதில் எல்லாமே அவங்களுக்குன்னு சில விஷயத்தை உருவாக்கிக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல அவரை அந்தந்த வயதுக்கேற்ற, இப்போ படிக்கிற வயசு இருக்கா, படிக்கிறதுக்கான விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும். அதை தாண்டி தேவையற்ற விஷயங்களுக்குள்ளே போகும்போது அங்கே உடையுது இவங்களுடைய எதிர்காலத்திற்கான முக்கிய நேரமும் காலமும் சிந்தனையும் உடையுது. இது எல்லாம் நீங்கள் இவ்வளவு டீப்பாக போய் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கான முழுமையான முன்னேற்றத்தை உங்கள் கையில் பிடிக்க முடியும். நீங்கள் என்னடா இவ்வளோ நேரம் அவங்க பேசுகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்க, இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கான வேல்யூவான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இதை எத்தனை நபர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இதை 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 ஒருத்தட்ட யார்கிட்ட எடுத்து இது வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க? இதையெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இங்கே எங்கெங்கே வந்து திருமணம் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இது எப்படி நடக்குதுன்னா, சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் அந்த காதல் என்ற விஷயங்கள் எல்லாமே தோல்விகளை கண்டு பின்பு திருமணத்திற்கு பிறகு திருமணம் செய்த அந்த நபர் மீது வரக்கூடிய அன்பும் பாசமும் அதுதான் வேல்யூவானதாக மாறுது. இதுலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்னொன்று 50-50%ங்க. அது என்ன 50-50? அங்கே சண்டைகளும் வரும், அன்பு பாசமும் இருக்கும். சண்டை வராமலாம் இருக்கவே இருக்காது. இந்த பதிவை பார்க்கும் சிம்மராசிக்காரங்க, என்னங்க ஆரம்பத்துலேருந்து அதை பற்றியே சொல்லியேன்னா அதான் சொல்லிட்டேன். சண்டைகள் வரும். திருமணமான ஜோடிகளுக்கு, திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சண்டைகள் வரும். அதே நேரம் அன்பு பாசமும் அங்கே இருக்கணும்னு சொல்ல வரேன். இது வந்து 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. 50% சண்டை வாக்குவாதம் இருக்குது. மீதி 50% கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல, இருந்தே ஆகணும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். இந்த சண்டை பிரச்சனை எல்லாருக்குமே இயல்பாக நடக்கிறது தான். எந்த ஒரு எவ்வளோதான் வந்து திருமண யோகம் அமைப்பு இருந்து திருமணம் ஆகக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு மனிதனாக இயல்பாக அவங்க லைஃப்பில் நடக்கிறது வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏதாவது ஒரு இடத்துல வராமலாம் போகாது, வரும். ஆனால் அங்கே ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க, மிகப்பெரிய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. எது? ஒவ்வொரு சண்டைகள், இந்த 50% ஒவ்வொரு சண்டைகள் வந்து முடியும் பொழுதும் இவங்க வந்து இன்னுமே ரொம்ப அன்பு பாசமாக மாறிக்கிட்டே வரணும். இது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், திருமணமானவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இது உங்கள் லைஃப்பில். ஏன்னா இது மாறி நடந்துச்சுன்னா தான், நான் சொல்லவே தேவையில்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தெரியும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் திருமணமானவங்க சண்டை நடந்து இன்னும் பிரிவு அதிகமாகிட்டே இருக்க போகுதுன்னா அவங்க மைண்டுக்குள்ளேயே தெரியும், இது நம்மளுக்கு செட்டே ஆகாதுப்பா, அந்த லைஃபை என்னமோப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் அவங்க போயிடுவாங்க. அதனால தான் அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு முறை சண்டைகள் வரும் பொழுதும், வாக்குவாதங்கள் வரும் பொழுதும் அது சமாதானம்னு ஒரு இடத்துக்கு வரும் திரும்ப, சரிங்களா? பின்ன காலையில் ஒரு சண்டை ஆரம்பிக்குதுன்னா மதியத்துக்குள்ளே ஒரு சமாதானம்னு வர்றப்ப முன்பு இருந்த அன்பு பாசத்தை விட இன்னுமே அவங்க அதிகமான அன்பு பாசம் கொண்ட நபராக க்ளோஸ் ஆகணும். அவங்க அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொரு முறை இந்த சண்டைகள் முடியும் போதே இவங்க ஒவ்வொரு படிக்கு மேலே மேலே இவங்க பிரியாத ஒரு தம்பதியராக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் சரியான பாதையில் தன் திருமண வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சண்டைகள் வாக்குவாதங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும், அது இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. நான் வந்து திருமணமாகி எந்த சண்டையெல்லாம் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி அப்படி இருக்கணும்னு நினச்சி ஆனால் அதில் இருக்க முடியாமல் சண்டை வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது இயற்கையான ஒரு விஷயம். இப்படி இயற்கையான ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக எனக்கு லைஃபே நிம்மதியாக இருக்காதுப்பான்ட்டு நினச்சிட்டு போகிறத விட, அதில் எந்த இடத்தில் நல்லதை இன்னும் நம்ம கொண்டு வர முடியும், இன்னும் வாழ்க்கை சிறப்பாக மாற்றிக்க முடியும்னு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடம்தான் இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலா.
ஒவ்வொரு முறை சண்டை வந்து சரியாகிறப்பையும் இன்னும் அன்பு பாசத்தோடு பழக ஆரம்பிக்கணும். கணவன் மனைவி மட்டும் அப்படி இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள், கணவன் சிம்மராசியாக இருந்தாலும் சரி, மனைவி சிம்மராசியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் மட்டும், இப்படிப்பட்ட ஒரு குணம், அமைப்பு, அன்பு பாசம் மட்டும் இருந்துருச்சுன்னா யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன்னா இவங்களை ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிறப்பெல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் இதில் சில சொந்தக்காரங்க நண்பர்கள்னு கூட இவங்களுக்கு ஆகாத சில நபர்கள் இவங்களை பிரிக்கணும்லாம் நினைப்பாங்க. அதையும் இதையும் வந்து பேசி சண்டையை மூட்டி விடணும்லாம் நினைப்பாங்க. இது சிம்மராசிக்காரங்க திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு, வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? அதே போல் அடுத்த விஷயம், சிம்மராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நீங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இன்னொரு கசப்பான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. இது மிக மிக முக்கியம். இதுவும் கசப்பாக தான் இருக்கும், ஆனாலும் வேறு வழி இல்லை. இது உங்களை உயர்ந்த மனிதனாக மாற்றும், சிறந்த மனிதனாக மாற்றும். இவரை போல் யாரும் இல்லைன்னு சொல்ல வைக்கும். இது என்னங்க மன்னிப்பு ஒரு தப்பு செஞ்சு அது மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க கௌரவம்? ஐயா, மன்னிப்பு கேட்பவர்கள் தான் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் நபர்கள் உயர்ந்த மனிதர்கள். அந்த மனசு தான் கடவுள், அந்த மனசு தான் வேணுன்ற. ஏன்னா இது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கிட்ட இருப்பது குறைவு. மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அவங்க என்ன நடந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களே இந்த ராசியில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கம்பீரமாக அப்படியே தான் எடுத்த முடிவு, நான் தப்பே செஞ்சாலும் நான்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் எந்த பெருமையும் இல்லை, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம்லாம் கிடையாது. இங்கே உண்மையான கௌரவமும் உண்மையான நல்ல எதிர்காலமும் என்னன்னா, ஒரு மனிதன் இயல்பாகவே தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை செய்யத்தான் செய்வான். அதுதான் மனிதன். அதை என்னைக்கு ஒரு மனிதர்கள் சுட்டி காட்டுகிறார்களோ, என்னைக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதனுக்கு இது தவறுன்னு உணர்த்துதோ, அன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு மனிதனாக வாழ ஆரம்பிக்கணும். இந்த ஒரு குணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க. ஏன்னா அதான் நான் சொன்னல, வீட்டில் சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்களாம் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்த, ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னா அது தெரிய வரப்போ ஆமாம் பண்ணேன், சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு இனிமேல் அது சரியாக அது நடக்காமல், அதாவது அந்த ஒரு தவறு திரும்பி நடக்காமல் சரியாக நடக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா நாளப்பின்னா அவங்க வளரும் பொழுது தான் செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிம்மதியை கெடுத்துரும். சரிங்களா? அப்போ கசப்பான உண்மையாக என்னென்னா, மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா, ஐயா, குடும்பத்திலேயே எதிரிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஐயா, எதிரினா நீங்கள் உடனே அந்த வார்த்தையே என்னை கேட்டால் நான் எதிரின்னு கூட வேண்டாம், எதிர்கருத்து சொல்பவர்கள்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எதிர்கருத்து. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அங்கே இவங்களை எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய சில நபர்கள் உருவாகுவார்கள். அது அவங்க ஃபேமிலியிலே இல்லைனாலும் சொந்தக்காரங்களை யாராவது அப்படி இருப்பாங்க, இல்லை நண்பர்களில் யாராவது ஒருத்தர் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பேசுகிற ஒரு விஷயத்த எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நியாயப்படியான கருத்துக்களை மட்டும்தான் நீங்கள் முன்வைக்கணும். அவங்க உங்களுக்கு எதிர்கருத்து தராங்கன்னு நீங்கள் சரிக்கு சமமாக அவங்கக்கிட்ட போய் பேசி சண்டை பண்ணி கத்தி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உண்மை நீங்கள் மட்டும் புரிந்து கொண்டால், நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக வாழ்வீங்க. என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட சண்டை பண்ணுறவங்க, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காத மாதிரி பேசுகிறவங்க, அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் சொல்வது நியாயப்படியான ஒரு விஷயம், சரியான ஒரு விஷயம்,
இதை இது இது வந்து கரெக்டாக தான் அவங்க சொல்கிறாங்கன்றது நீங்கள் பேசக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு தெரியாமலாம் போகாது. அதான் கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு? எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தானே அந்த 6வது அறிவு. எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ சிம்ம ராசிக்காரங்க எத்தனை பேர் ஒரு ஒரு வீட்டிலே ஆகட்டும், இல்லை சொந்த பந்தங்கள்கிட்டே ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வைங்க. அங்கே பல உண்மைகளை இவங்க சொல்லுவாங்க. சில விஷயத்த இதுதாங்க நடக்கும், இப்படி இல்லை, இது பண்ணுறது தவறுங்க, இதுதாங்க சரிங்கன்ட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேசுவாங்க. ஆனால் அதை கேட்குறவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதில் இருக்கிற உண்மையை பற்றி பேச மாட்டாங்க. முதல்ல இந்த ஒரு விஷயமே இவங்க பேசுகிறதே என்னமோ புரியாத மாதிரி நடிப்பாங்க. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க? மீண்டும் மீண்டும் அவர்களிடம் கத்தி சண்டை பண்ணி வாக்குவாதம் செய்து நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீர்கள். உங்களுடைய வழிமுறை இங்கே எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முடிவுகளும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் பிரபஞ்சத்திற்கு போய் சேரும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. மனிதர்கள் ஏமாற்றலாம், மனிதர்கள் கேட்டும் கேட்காத மாதிரி போகலாம், மனிதர்கள் நீங்கள் சொல்கிறது அப்படியே என்னமோ புரியாத மாதிரி நடிக்கலாம் சில நபர்கள், சரிங்களா? ஆனால் பிரபஞ்சம் இதையெல்லாம் பண்ணாது. இறைவனுடைய அருள் இதை விரும்பாது, சரிங்களா? நீங்கள் பேசும் ஒவ்வொரு நியாயமும் ஒவ்வொரு கருத்துக்களும் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு நியாயப்படியான சிந்தனைகளும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பிரபஞ்சத்திடம் கண்டிப்பாக இதற்கான நல்ல ஒரு பலன் உங்களுக்கு சேர்வதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வீடுகள்லையாகட்டும் சொந்தக்காரங்களையாகட்டும் எங்கேனாலுமே உங்களுடைய நியாயப்படியான கருத்துக்களை நீங்கள் எவ்வளவு உரைக்க சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் இருந்து நீங்கள் விலகிருங்க, அவ்வளோதான். அவங்க ஏற்றுக்கலனா சரி ரைட்டு ஓகே, எனக்கு நான் சொல்ல வேண்டிய சரியான ஒரு கருத்துக்களை முடிவுகளை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஏற்றுக்காது உங்கள் விருப்பம்ட்டு நீங்கள் விலகிருங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏனென்றால் உங்களுடைய முடிவும் உங்களுடைய சிந்தனையும் தான் உங்களுக்கான எதிர்கால கர்ம வினைகளை கொண்டு சேர்க்கும். இதுதான் உண்மை. இங்கே நீங்கள் சொல்கிற நல்லதை ஒருத்தர் ஏற்றுக்கலை அல்லது அதை அப்படியே திசை திருப்பி உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தராங்க, நீங்கள் பண்ணாத விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தராங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் அனுபவிப்பாங்க, நீங்கள் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆகவே சிம்மராசிக்காரங்க இதை எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நேரத்தை சரியான நபர்களுக்காக செலவு செய்ய வேண்டும், சரிங்களா? அப்புறம் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இது எத்தனை அளவு பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் கேட்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரும்பாலும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க காரணமாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மொத்த ஃபேமிலி கூட. இப்போ இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்ருக்காங்க, ஒரு சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை கூட நின்று ஹெல்ப் பண்ணாங்களா, இவங்களை தட்டி கொடுத்து முன்னேறணும்னு சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நபர்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் சிம்மராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே தன் வாழ்க்கைக்கான போராட்டத்தை சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எத்தனை நபர்களுக்கு தெரியும்? ஆனால் இதே ராசியில் சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, ஸ்கூல் போகிற பசங்க வச்சுருக்கிறவங்களாம் அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க? ராவடி தாங்க முடியலைங்கய்யா அப்படிம்பாங்க. ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன்றாங்க, அங்கே பக்கத்து வீட்டு பையனை போய் அடிச்சுட்டு வந்துடுறாங்க, சண்டை இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஐயா அதெல்லாம் குழந்தை பருவம். வளர வளர பாருங்கள், அந்த நேரத்தில் அவர்களுக்கான அந்த தசாபுத்தி நல்லபடியான பலன்களை கொடுத்துட்ருக்குன்னா கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான போராட்டத்தை சிறு வயதிலிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய திறமைகளை ஏதாவது ஒரு இடத்துல வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த திறமைகளை வெளிக்காட்டும் நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான உதவிகளையும் அதற்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நிற்கிறாங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய இடத்த அடைவாங்க. இதை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இவர்களிடம் உள்ள திறமைகளை இவர்கள் வெளிக்கொண்டு வர நேரம் மற்றவர்கள் அதை உணரக்கூடிய இடத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கான அந்த வேல்யூவான ஒரு இடம் உருவாகும். சின்ன வயதிலிருந்தே இவங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் உருவாகும். பேஸ்மெண்ட்டே அந்த பவர்ஃபுல் உருவாகும்.
அது சிறு வயதிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மிகப்பெரிய ஆளுமை நபராக வருவாங்க. அதே போல் அதுதான் இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்ல வந்தேன். என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணல, ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் நான் என்கரேஜ் பண்ணல, இப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த சிம்ம ராசியில். நான் இதுக்கு தான் சில வருடங்களுக்கு முன்பு, சில பதிவுகளுக்கு முன்பு நான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா, அது இன்னை வரைக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஐயா அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிதர்சனமான உண்மை, 1000% உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷன், உங்களுக்கு நீங்கள் தான் உறுதுணை. நீங்கள் வெற்றி அடைகிற வரைக்கும் உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ண, உங்களுக்கு அந்த அந்த முன்னேற்றத்திற்கான அந்த நம்பிக்கை வார்த்தைகளை சொல்வது, இது எல்லாமே யாருன்னா உங்கள் மனசாட்சி தான். வெளிநபர்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் டவுட்டு தான். அப்படிலாம் அமைவாங்களான்றது, அப்படி அமைஞ்சிருந்தால் சந்தோஷம். யாராவது சிம்மராசிக்காரங்க இந்த ராசியில் பிறந்தவங்க, ஐயா என் வாழ்க்கை துணை எனக்காக இருக்காங்க, என் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கிறாங்க, அல்லது என்னுடைய சகோதரர் எனக்காக இருக்கார் முன்னேற்றத்துக்கு, அப்படிலாம் யாராவது ஏதோ ஒரு உறவுகள் உங்கள் பக்கத்தில் இருந்து உண்மையிலுமே எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா, உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, உண்மையிலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி அமைகிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரேன். அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஆகையால் யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அதையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுலாம் நீங்கள் உட்காரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷனாக நின்று, நீங்கள் அப்பப்போ மனசு உடையிறப்போ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி நீங்கள் ஒரு வெற்றியை அடைந்து, அதன் பிறகு உங்களை யாரும் கண்டுக்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க. அதுதான் உங்களுடைய தரத்தை உயர்த்தும். நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு எந்த அப்ரிஷியேட்டும் பண்ணல, எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அதனால் அவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் தனியாளாக நின்று போராடி வெற்றி அடைந்த பிறகு அதுவரை உங்களை யாரும் கண்டுக்காமல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவைன்றதையும் நாளைக்கு வெற்றி அடைஞ்சது பிறகு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரியும், எல்லாத்துக்கும் உங்கள் மனசு என்னன்றது தெரியும். சரிங்களா? ஆகவே சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் இதுலேயும் சில நன்மைகளும் இருக்குது. நாளை பின்ன யாரும் என்னால் தான் இவங்க பொழைச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா அப்போ அப்படிலாம் நடக்குது. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வருது. சரிங்களா? அதே போல் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் மனைவி வந்த பின் முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அல்லது திருமணம், இப்போ சிம்மராசியில் இருக்க பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அல்லது சிம்மராசியில் உள்ள ஆண்கள் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் சில முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சண்டைகள், பிரச்சனைகள், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் சொன்ன விஷயம் இதுதான். இந்த ஒரு முன்னேற்றமும் ஒரு நல்லதும் நடக்கும்னா அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் வராமல் போகவே போகாது. ஆனால் அந்த இடத்துல சிம்மராசிக்காரங்க அப்படியே அசராமல் நின்றுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நம்பிக்கை துரோகம் இது வராமல் போகாது, ஏதாவது ஒரு இடத்துல வரும். அது இயற்கையாக வர மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். அது வரும், யாராவது ஒருத்தர் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்கப்பா, அதுக்கெல்லாம் நம்ம உடஞ்சி உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் எல்லாரும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அதான் நான் சொன்னல, உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள், உங்களை தேடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை தேவை சம்மந்தமே இல்லாமல் உங்களை அப்ரோச் பண்ணி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து சிம்மராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு செயல்படும். அந்த முடிவு வரும், அது நடக்கும். நான் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், சிம்மராசிக்காரங்க எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு. உங்கள் சுயஜாதகத்திலே எதிர்காலம் நல்லா இல்லைன்னு இருந்தாலும், அப்படி ஏதாவது ஒரு ஜோசியர் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும், ஒரு மனிதனாக நீங்கள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நம்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து உங்கள் மனதை அதற்கு தயார் செய்கிறீர்களோ அந்த இடத்திற்கு இந்த பிரபஞ்சம் உங்களை அழைத்து செல்லும். இதை சிம்மராசிக்காரங்க தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னா ஷார்ட்கட்டாக சொல்லணுன்னா,
ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி உக்காந்துடாதீங்க. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். உங்கள் சுயஜாதகத்திலே எதிர்காலத்திற்கான சில சிறப்பான விஷயங்கள்லாம் இல்லைன்னாலும் நீங்கள் உட்காந்துடாதீங்க. உங்கள் முயற்சி நீங்கள் எடுங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க. நல்ல நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே விதைங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நல்லதை கொண்டு வர என்னென்ன நல்ல முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் நடக்காதுன்ட்டாங்கலாம் நீங்கள் மனசு உடஞ்சி உக்காந்துட்டீங்க. அது சிம்ம ராசிக்காரங்க மனசு உடஞ்சி உக்காந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 1000 பேர் மனசு உடஞ்சி உக்காந்த மாதிரி. ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் தான் உறுதியாக இருக்கணும். சரிங்களா? தீர்க்கமான முடிவு உங்களை செயல்பட வைக்கும். அந்த செயல்பாடு நீங்கள் நினைத்த இடத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். யாரையும் நெருங்கி பழக விடமாட்டாங்க சிம்மராசிக்காரங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்மராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க. அந்த வீட்டில் பசங்களோ பொண்ணுங்களோ யாராவது காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 8 மணிக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியாளுங்கிட்டலாம் போய் பேசக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் அதிகமாக பேசக்கூடாது, இவ்வளோ நேரம் ஃபோன் பேசக்கூடாது. இப்படி அதான் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது சிம்மராசியில் பிறந்தவர்கள், ரூல்ஸ் ராமானுஜம்பாங்க. இந்த ராசிக்காரங்களை ரூல்ஸ் ராமானுஜம், என்னப்பா இத்தனை ரூல்ஸை போடுறீங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். கட்டுப்பாடுடன் இயங்கக்கூடிய வாகனம் சரியான இடத்தை போய் சேரும். கட்டுப்பாடற்ற வாகனங்கள் எங்கே வேணாலும் போய் இடிச்சிடலாம், சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்போ சிம்மராசிக்காரர்களிடம் உள்ள சரியான கட்டுப்பாடு விதிமுறைகள் சரியான பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? அப்புறம் இவர்கள் வாழ்வில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதையும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு பாருங்கள். ஐயா, இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை படிப்பில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல போய் படிப்பில் சேர போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நல்ல காரியம் செய்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அமைதியாயிருங்க. அந்த 10 நாள் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற நபர்களுடைய பார்வையில் சிக்காதீங்க. இதை சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க இனிமேல் இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் செய்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 8 நாளாகும் அந்த நீங்கள் எடுத்த முயற்சி செய்த நடக்க போகிற அந்த நல்ல விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் தேவையற்ற யார் கண்ணிலையும் சிக்காதீங்க. நெகட்டிவான எந்த நபர்களிடையும் பேச்சு வச்சுக்காதீங்க. நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல அதை நடப்பதற்கான சிந்தனைகளில் மட்டும் இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சிம்மராசிக்காரங்க நான் ரொம்ப நாளாகவே இதை சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சில நாட்கள் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக நீங்கள் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி அமைதியாக நீங்கள் இருந்துக்கணும். வீட்டில் இல்லை வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே யார்கிட்டையும் அதிக பேச்சே வேண்டாம். அந்த 10 நாளைக்கு எந்த ஒரு விஷயம் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியுமே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா உங்களே அறியாமல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பல வருஷமாக, சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்ககிட்ட பழகிறவங்க, உங்கள் அருகில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இவங்க யாரெல்லாம் நம்பி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் சில நேரத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நம்ம தான் சொல்லியிருக்கோம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் சொல்லாமல் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது கரெக்டாக முடியுது. எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி பண்ணுற விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. நிறைய பேருடைய பார்வை அந்த இடத்துல விழுந்துடுது. அதனால் நடக்காமல் போயிடுது சில விஷயங்கள். அதனால தான் நான் இந்த ஒரு வழிமுறையை நான் சொன்னேன். எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இல்லைனா ஒரு 10 நாள் தேவையற்ற நபர்கள் பார்வையிலே உழுகாதீங்க. நீங்கள் அமைதியாக அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொறுமையோட முயற்சி செய்யுங்க. அதிகாலை சூரிய ஒளி இவர்கள் உடலில் பட வேண்டும் ஐயா. சிம்ம ராசிக்கார நண்பர்களே, சிறு வயதில் இருந்தே சரிங்களா, அதிகாலை அந்த சூரிய ஒளி இவங்களுடைய உடம்புல படணும்.
நான் போய் 1 மணி நேரம் நில்லுங்கன்னு சொல்ல, கொஞ்சமாதும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷமாதும் இவங்க கண்ணில் வந்து எங்களுடைய உடம்புல வந்து அந்த சூரிய ஒளி பட வேண்டும். சூரிய பகவான் தான் தலைவர், கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரியன். அப்போ சூரிய பகவானுடைய அந்த ஒளி இவர்கள் உடலில் படும் பொழுது அந்த எதிர்ப்பு சக்தி மற்றும் இவர்களுக்கான அந்த ஆளுமை திறன், ஒரு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய மனப்பான்மை, ஒரு தலைமை பண்பு, பொறுப்பு கடமைகளை உணருதல், இவை எல்லாமே அந்த சூரிய ஒளி இவங்க உடம்புல படுறதுனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றத்தை அவங்க வளர வளர பார்ப்பாங்க. அந்த ஒரு பொறுப்பு கடமையும் வரும். இப்போ ஒரு தலைவனுக்கு அழகு என்ன? கடமையும் பொறுப்பையும் சரிவர பின்பற்றுதல் தான். அவங்கள பார்த்து தான் மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி, அப்படி தான் எப்பவுமே. அப்போ அந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கட்டுப்பாடுடன் ஒழுக்கத்துடன் தெளிவான நபராக நடந்துக்கணும். அப்போ தான் அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்கள பார்த்து, ஓ கரெக்ட், இதுதான் சரியான பாதை, இதுதான் சரியான வாழ்க்கை, இதுதான் சரியான பேச்சு, இதுதான் சரியான முயற்சின்னு ஒவ்வொன்றும் கற்றுக்குவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு எப்போவுமே வாழ்க்கைக்கு உதாரணமாக தான் நீங்கள் இருக்கணும். உங்களை பார்த்து யாராவது விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும் நாட்கள் போக போக. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், சிம்ம ராசி உச்சம் நீசம் பெறாத ராசி, சமநிலையை குறிக்கிறது ராசி. அப்போ உள்ளுணர்வை தூண்டும் இந்த ராசிக்காரங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு எப்போவுமே ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்குள்ளே பேசும். இதை சிம்ம ராசிக்காரங்க உணர்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த பதிவை பார்க்கும் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றதை இனிமேல் கவனித்து பாருங்கள். அவை உங்களுக்கான சில முக்கிய விஷயங்களை முன்னாடியே உணர்த்தும். சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க நிதானம் பொறுமை தேவை. ஏன்னா இவங்க பெரும்பாலும் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறாங்கன்னாவே அந்த நேரத்தில் அவசரமாக மனப்பதட்டம் ஏற்படுது இவங்களுக்கு. எது வாங்கலாம் ஏன்னா நிறையா சஜஷன் இவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. வண்டி வாகனங்கள் ஏன் இதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கவனமாக இருக்குன்னு சொன்னால், ஐயா அடிக்கடி இந்த ராசியில் இருக்கிறவங்களுடைய அந்த வண்டி வாகனங்கள் பழுதடைகிறத பார்த்துருக்கலாம். ஆமாங்க, கரெக்டாக சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சில பேர் மனசில் நேரம் விழுந்துருக்கும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதடையுது. அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுதே அந்த கவனத்தை இவங்க செலுத்தணும். பணிவு வேண்டும். சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் நல்ல நிலைமை மேலும் மேலும் வளரணும்னு நினைக்கிறவங்க, மேலும் மேலும் நான் செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறவங்க, மேலும் மேலும் நான் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பணிவுன்ற ஒரு அடிப்படை அஸ்திவார குணம் இருக்க வேண்டும். அடிப்படையிலேயே இந்த விஷயம் இருக்கணும், பணிவு. அதுதான் அவர்களை அடுத்த நிலைக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? பெரும்பாலும் பாருங்கள், சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல நேரம் உருவாகி இருக்கும். இதை இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சிருக்கும், ஒரு நல்ல வீட்டுக்கு இடம் மாறி போயிருக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் கிடச்சிருக்கலாம், அல்லது வராத பணம் வந்து சேர்ந்துருக்கலாம், அல்லது சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்கலாம், உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு நல்ல குருவாக இருப்பார்கள். குருவாக மாதா பிதா குரு தெய்வம். அப்போ பாருங்கள், இந்த சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஒரு தந்தை தாயாகவும் இருப்பாங்க, நல்ல ஒரு குருவாகவும் இருப்பாங்க. அதனால தான் எப்போவுமே அம்மாவோ அப்பாவோ சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய அறிவுரைகளின்படி அந்த குழந்தை வளர்றது மச் பெட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அவர்கள் அந்த அந்த ஆரம்பகட்ட வாழ்க்கைக்கான விதிமுறைகளில் இருந்தே அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். வீட்டின் அருகில் இருப்பவர்களுடன் பகை உருவாகுவது. ஆமாங்க, ஆமாம். நீங்கள் இந்த பதிவை பார்க்குற சிம்மராசிக்காரங்க உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், எல்லாரும் ஃபேவரபிளான நபராக இருக்க மாட்டாங்க.
அங்கே உங்களுக்கு எதிரான சில நபர்களும் இருக்க தான் செய்வாங்க. இதற்கு தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தான் இப்போ நான் சொன்ன இந்த நடுவில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் தான் இவங்க லைஃப்க்கான இவங்க ஆம்பிஷனை போய் அடையிறதுக்குள்ளே இவங்க மனசுக்குள்ளே வரக்கூடிய பல குழப்பங்கள், பல மைண்ட் டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஏன் பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், இவங்களால கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பப்போ சில மைண்ட் டிப்ரெஷன்லாம் வரும், அவங்க பண்ணுறது பேசுகிறதெல்லாம். அப்போ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் உங்களை உங்களுடைய வேலையில் சிந்திக்க விடாமல், உங்கள் முன்னேற்றத்திற்காக யோசிக்க விடாமல், முயற்சிகளை எடுக்க விடாமல் திசை திருப்ப வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். மைண்டை திசை திருப்புறது இதெல்லாம் தான். அப்போ அப்படிப்பட்ட நபர்களிடம் இருந்து அதுக்கு தான் நான் சொன்ன ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுனால ஒரு 10 நாள் தேவையற்ற ஆளுங்கண்ணெல்லாம் படாதீங்கன்னு சொன்னது காரணமே இதுதான். ஏன்னா சுற்றியே இருக்காங்க. அப்போ இதுலேயும் நீங்கள் எப்போவுமே தேவையற்ற நபர் துஷ்டனை கண்டா தூர விலகு தான் எப்போவுமே. சரிங்களா? அடிமை தொழில் பிடிக்காது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. யார் கீழேயாவது வேலை செய்யணும், யார்கிட்டையாவது ஒர்க் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போகணும், இதெல்லாமே ஆரம்ப காலகட்டம் இவங்களுக்கு நல்லா இருந்தாலும் போக போக என்ன ஆகும்னா அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் இவங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று வாழ்க்கையில் அரசியலுக்கான ஆர்வம் வரும். அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு கோணத்தில், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தில் உள்ள அந்த பாலிடிக்ஸை இவங்க எதிர்கொள்வாங்க. அங்கே சில பாலிடிக்ஸ் நடக்கும் இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களை முன்னேற விடாமல், இவங்களை அடுத்த கட்டம் போக விடாமல், இப்படி சில இதை எல்லாமே பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம், நம்ம முதலாளியாக இருக்கணும், நம்மளுக்கு கீழே ஒரு 5 பேர் 10 பேர் வேலை செய்யணும், நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இப்படிப்பட்ட அந்த வேலையில் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது தான் இவங்க மனசுக்குள்ளே தீர்க்கமான சில முடிவுகள் எடுக்கிறாங்க. தொழில் சார்ந்து இந்த அடிமையாக வாழக்கூடிய தொழில் மாதிரி வேண்டாம்பா அப்படின்ற அது அவங்களுக்கு கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். நான் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையும் நான் அப்படி சொல்ல, அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியும். இது என்னப்பா ஒரு அடிமை போல வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. பல தொழில்களை உருவாக்கி கொள்வது நல்லது சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே 4-5 பிஸ்னஸ் பண்ணுறது விரும்பக்கூடிய நபர்கள் தான். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு குணம் இருக்கும். ஒரு தொழில் பண்ணிவிட்டு அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறப்ப இன்னொரு தொழிலில் கால் வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னென்னா பல தொழில்கள் இவர்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய குணம், தலைமை பண்பு, அதை தான் எதிர்பார்க்கும். அப்போ பல தொழில்களை உருவாக்கி கொள்வது, நல்ல தொழில்களாக உருவாக்கி கொள்வது இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இவர்களுடைய ஃபேமிலியில், இதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், இவங்க ஃபேமிலியில் யாராவது ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்ட நபர்களோ அல்லது உறவினர்கள்லேயோ அல்லது ஃபேமிலியிலே யாராவது மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களோ, அமானுஷ்யம் தொடர்ந்து ஆர்வம் கொண்ட நபர்களோ யாராவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் அப்படின்ற யோகம் உருவாகுது. அப்போ இவர்களுடைய சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் உண்டாகுது. அப்போ சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நின்று ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது பௌர்ணமி யோகம் உருவாகுது. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவார்கள். இதெல்லாம் தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது. ஏன் அதை வீணடிக்கணும்? அதை ஏன் தேவையற்ற இடத்துல செயல்படுத்தணும்? இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர போகிறீங்கன்றது மட்டும்தான் நாளைய உங்களுடைய எதிர்காலமாக பேசப்போகுது, உங்களுடைய வரலாறு பேசப்போகுது. அப்போ இதை புரிந்து கொண்ட சிம்மராசிக்காரங்க எதற்காக முதல்ல நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல இடத்தை அடைவதோடு மட்டுமல்லாமல் உங்களை நம்பி உள்ள உங்கள் குடும்பத்தையும் அந்த கட்டத்திற்கு கொண்டு போகிற பொறுப்பு உங்கள் கையில். இந்த பதிவை பார்த்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே எது இல்லைன்னாலும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நாளைக்கு இருக்குன்ற அந்த நம்பிக்கையை மட்டும், யார் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கையை மட்டும் வைக்காமல் விட்டுறாதீங்க. அது மிக 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 முக்கியம். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை நல்ல முறையாக அமைச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சிம்மராசிக்காரர்களுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள், அனுப்புங்க. நம் குடும்பங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளுடைய ஒரே நோக்கம், இங்கே மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. எதற்காகவும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கூடாது. நம்மளே நம்ம லைஃபுக்கு நல்லது நடக்காதுப்பான்னு நம்மளே போய் ஓரமாக உட்காந்துருக்கூடாது. இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கான பல பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான பாடமாக உங்கள் லைஃப் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் முன்னோடியாக இருக்கணும். நீங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும் எல்லாருக்கும். ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் நம்ம இந்த பதிவை பொறுமையாக பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களும் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த பொறுமையும் நிதானமும் தான் உங்களுக்கான அழகு, உங்களுக்கான திறமை, உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி. நான் இதை தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். ஐயா, இவ்வளோ நேரம் பேசுகிறதே இங்கே இந்த விஷயங்கள் நமக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவைன்னு நம்பி இவ்வளோ நேரம் மெதுவாக பொறுமையாக கேட்குற அந்த மனசு தான் கடவுள்னு நான் சொல்கிறேன். அந்த குணம் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போங்க. இது போல் எங்கெங்கே நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ எல்லாமே கேளுங்க, பாருங்கள். மனசுக்குள்ளே அந்த நல்ல அதிர்வலையை உருவாக்கிட்டே வாங்க. அவைதான் நமக்கான நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.